நம்பியசாமி நிறைய வாட்டி அது பார்த்தோன்னே நடந்து போயிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரர் யாருமே தொட மாட்டாங்க. நான் கேட்டேன், அப்பா யாருமே உங்களை போக சொல்லியாப்பா, நாங்கள் அங்கேயே நின்று ஒரு 5 மினிட்ஸ் ப்ரே பண்ணிட்டு போகலாங்க. அவன் சொல்ல இல்லை, நான் 5 நிமிஷம் இருந்த ஐயப்பனை பார்த்தா மற்றவங்களால பார்க்க முடியாது, அவங்க வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போனது 77. அப்போ எனக்கு பிரெயினில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்தது, ஒரு ஃப்ளூயிட். அது டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அது ஒன்று தானாக போகணும், இல்லைன்னா அது பெருசாகிட்டே போகும். அப்போ ஸ்னேகாமா சொன்ன மாதிரி என் பையனுக்கு சரியாயிடுச்சுன்னா 7 வயசுல அப்பா கூட சபரிமலை போட்டோம். யேசுதாஸ் சார் அந்த சூப்பர் ஸ்டாராக வர்றாரு, அவர் தான் பஜன் நடத்தார் வீட்டில். அண்ட் யாரோ கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினால இமீடியட்டாக யேசுதாஸ் சார் கையை காட்டிட்டு பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பாடுறது. நீங்கள் மாலை போட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மாலை கழட்டும் போது அதுக்கப்புறம் சரி என்னாலும் பண்ண, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம், நீங்கள் தண்ணி போடலாம். ஆனால் அந்த 41 டேஸ் நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கே தோணும், ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேடிஸ் ஆல்சோ அலவுட்னு அந்த பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. அண்ட் கவர்மெண்ட் அந்த சிபிஐ கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணாங்க, சரி போயிட்டு வாங்கன்னு. ஸோ டெஃபினட்டாக சபரிமலையோட பாப்புலாரிட்டி, அதோட டிவினிட்டி எப்பவும் போகாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நான் உயிர் பொழைச்சதே அவக்குள்ள இருந்தால் அந்த அப்பாவோட ஆத்மாவில் தான் நான் பொழைச்சி. வெளிச்சத்தில் ஒரு 12 மணிக்கு காலையில் டக்குன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு லைட் அப்படி இப்படி போகுது, யாரோ தேடுற மாதிரி ஒரு லைட் போச்சு. அவங்க பயந்தாங்க, அவங்க சிஸ்டர்லாம். அப்புறம் அம்மா லேட்டராக அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னமோ அப்பாவே வந்த மாதிரி தான் இருக்குது. நம்பியார் சுவாமிகள் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு டக்குன்னு மனசுக்குள்ளே வர்றது வந்து ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் ஞாபகம் வருவார். கிட்டத்தட்ட 3வது ஜென்ரேஷன் நீங்கள். அவருடைய நீங்களும் வந்து குருசுவாமி இல்லையா? சுவாமி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனார்? சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல முடியும், ஏன்னா அவரோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸ் பாடங்கள் தான். இப்போ அவர் ஃபஸ்ட்டு மலைக்கு போனது 1942. அது அவரோட ட்ராமா குரு நவாப் ராஜமாணிக்க பிள்ளை தான் ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்க. அந்த டைமில் நீங்கள் நினச்சி பார்க்க சபரிமலை எப்படி இருந்திருக்கும், அது காடாக இருந்திருக்கும், ஒன்றுமே இருந்திருக்காது அங்கே. ஸோ அங்கே ஃபஸ்ட் டைம் 42 போனப்போ அவருக்கு இங்கே திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லை. அப்போது நவாப் சார் தான் சொன்னால், இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது, பாக்கி ப்ரே பண்ணது போதும், நீ வருஷம் வரலான்னு. அதுக்கப்புறம் அவர் வருஷத்துக்கு 5 வாட்டி போவார், ஒரு ஆவரேஜாக 5 வாட்டி போவார். 42 ஸ்டார்ட் பண்ணி 2003 வரைக்கும் போனேன், 61 வருஷம். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 305 வாட்டி போயிருப்பார். ஸோ அதில் நான் கூட ஒரு 18 வாட்டி போயிருக்கேன் நான் பெரிய பாதையில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போனது 77. அப்போ எனக்கு பிரெயினில் ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்தது, ஒரு ஃப்ளூயிட். அது டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அது ஒன்று தானாக போகணும், இல்லைன்னா அது பெருசாகிட்டே போகும்னு. அப்போ ஸ்னேகாமா சொன்ன மாதிரி என் பையனுக்கு சரியாயிடுச்சுன்னா 7 வயசில் அப்பா கூட சபரிமலை போட்டோம். அது சரியாயிடுச்சு. அப்புறம் நான் 77 அவர் கூட நான் மலைக்கு போனேன், நான் சின்ன பாதையில் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 17 வாட்டி நான் பெரிய பாதையில் போயிருக்கேன். அண்ட் சபரிமலையில் நிறைய கற்றுருக்கேன். அவர் அந்த மகர ஜோதியாக இருக்கட்டும், அதோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நான் நம்பியார் சுவாமிகளுடைய அந்த விரதம் பற்றி சொல்லுங்க. அவர் நான் சில டைம்ஸ் சேமாட ஜோக் பண்ணேன், அவர் மாலை போடாமையே இருக்கலாம், ஏன்னா மாலை போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அவர் பியூர் வெஜிடேரியன், ட்ரிங்க்ஸ் இல்லை, ஸ்மோக்ஸ் இல்லை, கெட்ட எண்ணங்கள், தாட்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அவர் மாலையே போடுறாரு. அதனால எவ்ரி டே ஆஃப் ஹிஸ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது மாலை போட்ட மாதிரி தான் வீட்டில் இருக்கும்போது. அது எந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்துச்சு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அவர் டிசிப்ளின்லாம் நீங்கள் இது கரெக்ட். எப்போவுமே அவர் கரெக்டாக 4 மணிக்கு எழுதிப்பார், 4:30 மணிக்கு பீச்சில் ஜாகிங் போவார், வந்த 6 மணிக்கு காஃபி, எல்லாம் டக்குன்னு நடந்தது. அந்த அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது இது இல்லைன்னா, ஒரு பிளான் இல்லைன்னா நம்ம டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நான் அந்த சான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் போகிறேங்க. அவர் பிறந்த நாளைக்கு நம்ம மாலை போடுவோம். March 7 வருஷம் என் குரூப் மாலை போட்டுட்டு அண்ட் மாச பூஜைக்கு போவோம். ஏன்னா இப்போ டிசம்பர் ஜனவரி போகும்போது கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஸோ மாச பூஜைக்கு போவோம். இப்போ நீங்கள் முன்னாடி சுவாமிகள் கூட போகும்போது இருந்த ஐயப்பன் கோயிலுக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன வித்தியாசம்? மெயினாக அந்த கூட்டம்னு சொல்லலாம். அந்த டைம்லேயே நம்ம 90s 95 96 போகும்போது அப்பாவை சுற்றி ஒரு 7 பேர் இருப்போம், ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி. ஏன்னா அப்படி வந்து விழுவாங்க அப்பா மேலே, காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அது ஆசீர்வாதம் வாங்கும்போது காலே பிடிச்சி இழுப்பாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர் 7 பேர் அவர் பாடி கார்ட்ஸ் மாதிரி அவர் ஆளுங்களை தள்ளி லைக் என்ன சுவாமி கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் பாதம் கொடுங்கன்னு. அப்போவே கூட்டம் அவ்வளோ இருந்தது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ க்யூவில் நின்னீங்கன்னா ஒரு 8 ஹவர் ஆகும் ஒரு பேட்ச்லேருந்து அந்த பேட்ச் போகிறதுக்கு.
அதனால க்ரௌட்ஸாக நான் நிறையா இது பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ண டைம் 1942 ஸ்டார்ட் பண்ணி திரையுலகத்துலேருந்து நிறைய பேர் கொண்டு போனால அந்த பப்ளிசிட்டி வந்தனால இப்போ நிறைய பேர் போகிறாங்க மலைக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, ஏன் நார்த் இந்தியாவிலேருந்தே இப்போ அவர் அமிதாப் பச்சன் சார், ரிஷி கபூர் சார்லாம் எடுத்துகிட்டு போய், ஆமாம் அமிதாப் சாரே வந்திருக்காரு 85ல். ஸோ அந்த அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் அது அப்பா மட்டும் அவர்னால சொல்ல மாட்டேன் நான், பட் டெஃபினெட்லி அவர் திரையுலகத்தினால அவர் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு சபரிமலை நம்பியாசாமி பற்றி பிகாஸ் ஆஃப் ஹிம் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸும் வந்தது கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக கற்றுக்கிட்டீங்க இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தவரை? செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும். அண்ட் அவர் ஆக்சுவலாக அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி நான் பார்ட்டிஸுக்கே போக மாட்டேன், நான் பார்ட்டிஸுக்கு போயிருந்தா நான் இன்னும் நிறைய படம் பண்ணியிருப்பேன், நீ என்ன மாதிரி ஆகாத, நீ பார்ட்டிஸுக்கு போய் ஆளுங்களாம் பழகுன்னு. ஆனால் நான் அது சொன்ன பேசி நான் கேட்கல. நான் அவர் மாதிரி எனக்கு புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி ஏதாவது கற்றுக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த இதில் நானும் ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம் அப்பா மாதிரி. ஸோ எனக்கு அவ்வளோ நான் சோஷியலைஸ் பண்ணுறதில்ல. தனியாக உட்காந்து என்ன நம்ம கற்றுக்குறோமோ, பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், என்னால் கற்றுக்க முடியுமோ நான் கற்றுக்கிட்டு என்னோட பொண்ணு தியா இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணி அந்த இதுலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. இப்போ இந்த பஜனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்பா அந்த ஒரு வாட்டி ஒரு ஃபனி இன்சிடென்ட், ஒரு பஜனையில் அந்த 1974 நினைக்கிறேன், அப்போ எனக்கு 5 வயசு. அண்ட் அப்போ தான் யேசுதாஸ் சார் அந்த சூப்பர் ஸ்டாராக வர்றாரு. அவர் தான் பஜனை நடத்தார் வீட்டில். அண்ட் யாரோ கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினால இமீடியட்டாக யேசுதாஸ் சார் கையை காட்டிட்டு பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பாடுறாரு. சிரிப்பாக வந்தது. இப்போது அவர் பாடியிருக்காரு. வருஷம் வருஷம் எம்எஸ்வி சார் தான் வந்து அவர் மியூசிக் நடத்துவார். அவங்க ஈஸ்வரி அம்மா அவங்களாம் பாடியிருக்காங்க. ஸோ ஒரு மேளா மாதிரி போகும். அது நம்பியாசாமியோட பூஜைன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் செண்டா ஒரு சைடில் போகும், அதுக்கப்புறம் யேசுதாஸ் சார், எம்எஸ்வி சாரோட மியூசிக்கு, சங்கர் கணேஷ் அண்ணன் அவங்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சங்கர் கணேஷாவோட மியூசிக் போகும் ஒரு சைடில். அவர்லாம் ஒரு அப்பாவுக்கு இன்னொரு புள்ள மாதிரி, அவ்வளோ க்ளோஸாக. அவர் 2 மாலை போடுவார் சங்கர் கணேஷ் சார். ஒன்று அப்பா போட்ட மாலை, 2வது குருசா மேமா போட்ட மாலை. அவர் ஒன்லி சாமி 2 மாலை போட்டு போகிற இது சங்கர் கணேஷ் சார் தான். அவ்வளோ க்ளோஸ் தான், இப்போ கூட அவ்வளோ க்ளோஸ் நமக்கிட்ட. இப்போ வந்து ஐயப்பன் கோயில் போகிறது ஒரு ட்ரிப் மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பேக்கேஜ் மாதிரி. இப்போ இங்கே போகிறோமா, சபரிமலைக்கு மாலை போடுறோமா, இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கே சாமிகள்லாம் பார்த்துட்டு குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்றதுங்கிற ஒரு மாறி போயிருக்கல. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் சபரிமலை பார்த்தீங்கன்னா அதோட சாமே என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு போகிறது. இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ பம்பா ப்ராஜெக்ட், இந்த பம்பா வழியே வந்தது 1969, 70லாம் வந்திருக்கு. அதுக்குள்ள நீங்கள் பெரியவா தான் நடந்தாகணும். நீங்கள் இந்த 7 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற அந்த பஜனையே கிடையாது. இப்போ யார் வேணாலும் ஈஸியாக போடலாம். நீங்கள் பம்பாலேருந்து டோலி பிடிச்சி போகலாம். சில பேருக்கு நடக்க முடியாது, அவங்க டோலி பிடிச்சி தான் போகணும், அது வேறு விஷயம். ஆனால் நவ் இட் ஹஸ் பிகம் டூ ஈஸி டு கோ டு மலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக போகலாம். சரி கொச்சினில் வேலை இருக்குது, சரி அங்கே ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஒரு 2 hours சபரிமலை போயிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதோட சாமே நம்ம கஷ்டப்பட்டு 41 நாள் விரதம் இருந்து அது யோசிச்சு ஐயோ நம்மளால முடியுமா முடியாது, அப்போ தான் நமக்கு பக்தியும் கூடும், நமக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த பக்தியும் கூடும். ஸோ அந்த இது ஐ எம் லிட்டில் ஓல்ட் ஃபேஷன் இன் தட் வே. ஆன்மீகம், அந்த மாலை அணியக்கூடிய நாட்கள் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு வந்து நல்வழிப்படுத்துது அப்படிங்கிறது டெஃபினட்டாக. நீங்கள் மாலை போட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மாலை கழட்டும் போது அதுக்கப்புறம் சரி என்னாலும் பல நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம், நீங்கள் தண்ணி போடலாம். ஆனால் அந்த 41 days நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கே தோணும், ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன், ஸோ அடுத்த வருஷம் நாங்கள் போடுவோம்னு தோணும். ஸோ டெஃபினட்டாக மாலை போட்டு அந்த நம்ம செல்ஃப் டிசிப்ளின் தானே. ஸோ அந்த 41 நாள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த நாட்களையும் நமக்கு சீராக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். டெஃபினட்டாக அது ஒரு பழகிடும். ஆமாம் பழகிடும். அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும், சரி நம்மளால 41 நாள் இருக்க முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமே, அது நம்மளே ஒரு இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு இதுன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு மனுஷன் இந்த மாதிரியான பக்குவப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில நெறிமுறைகள்லாம் நம்ம வகுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன், அந்த விரதத்தையும் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகுது இல்லையா? இந்த போக்கு சரியானதாக இருக்கா? அது டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக் ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம ஒரு பிள்ளைக்கு நம்ம லெக்சர் கொடுத்தாலும் சொல்லுவோம், இந்த மாதிரி என் அப்பா காலத்து அப்படி இல்லை, உன் தாத்தா காலத்து அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக நம்ம காதை தொடர்ந்து கேட்கணும். அது உண்மைதான். தாத்தா காலத்துலேயும் அப்பா காலத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள் வேற மாதிரி கஷ்டங்கள், அதனால தான் அவங்க இவ்வளோ செல்ஃப் சஃபிஷியண்டாக இருந்தாங்க. அதனால் நீங்கள் சரி அறுக்காதன்னு சொல்கிற முன்னாடி கேளு, கொஞ்சம் காதை தொடர்ந்து கேளு, அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்கிற அதில் நீங்கள் புரிஞ்சாதான் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ சபரிமலையுடைய மகத்துவம் அப்படிங்கிறதே வந்து தத்துவமசி அப்படிங்கிறது தான். நானே வந்து கடவுளா உணரே நீ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த தத்துவமசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா சபரிமலை அதோட மகத்துவத்தை வந்து இழந்துக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து பக்தர்களாலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இதனாலையும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுமா?
இன்ஃபேக்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேடிஸ் ஆல்சோ அலவுட்னு அந்த பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. அண்ட் கவர்மெண்ட் அந்த சிபிஐ கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணாங்க, சரி போயிட்டு வாங்கன்னு. இப்போ ஃபேத்துன்றது சொல்றது நமக்கு உள்ள இருக்குதாங்க. அதை நம்ம அதை வளர்த்துட்டு வரணும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ உலகம் நம்ம எவ்வளோ சுற்றி மாறினாலும் நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் அதை தாண்டி வந்துடலாம். இதுவும் ஒரு பேட் ஃபேஸ் நினச்சிட்டு நம்ம தாண்டி வந்துடலாம். ஸோ டெஃபினட்டாக சபரிமலையோட பாப்புலாரிட்டி அதோட டிவினிட்டி எப்பவும் போகாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம ரூல்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் தானாகவே வீக்கெண்ட் நின்றலாம். இல்லை இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகும்போது அங்கே நம்ம போயிட்டு இருமுடியை எடுத்து வச்சுட்டு நம்ம இருக்கிற கிடைக்கக்கூடிய இடங்களை நம்ம தங்கிக்கிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் போனால் நமக்கு அங்கேயே சொகுசு விடுதிகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே தான் நம்ம அங்கேயும் இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஏதாவது நம்மளுடைய சுய தேவைகளுக்காக நம்ம வந்து ஒரு புனிதமான இடத்த சேஞ்ச் பண்றோமா? சில பேர் அது பண்றாங்க. ஆக்சுவலா இப்போ நம்பியாசாமி டைம்ல நம்ம சொன்னாங்க, இல்ல நம்ம எப்போ அந்த 1930s 1910sல எப்படி இருந்ததோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அங்க ஒரு பெட் இருந்தா அந்த பெட் மேல எல்லாம் படக்கூடாது. லைக் என்ன பழைய என்ன ரூல்ஸ் இருந்ததோ ஃபிக்ஸட் ரூல்ஸ் இருந்தால் அதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம வேணா அந்த கம்ஃபர்ட்டா போகலாம், ஒரு நல்ல லாட்ஜ்ல கவர்மெண்ட் லாட்ஜ்ல தங்கலாம், இல்லைன்னா நம்ம தர தூங்கி லைக் பச்சனை குளிச்சு. ஸோ அந்த ஹார்ட்ஷிப் நம்ம எவ்வளோ ஏற்றுக்கிறோமோ அதுதான் ஐயப்பனுக்கும். இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக வந்து சபரிமலைக்கு வரக்கூடியவங்க. இந்த 4 ஸ்டேட்லையும் வந்து எந்த மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த பழமை மாறாமல் விரதங்களை வந்து சரியாக கடைபிடிச்சு உண்மையான பக்தியோடு வரக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னா யாராக இருக்கும்? நான் அது என்ன ஒரு ஸ்பாட்டில் நீங்கள் போட்டீங்க அந்த கொஸ்டினை கேட்டு. பட் நான் பார்த்ததுல இப்போ கர்நாடகா சுவாமிஸ் ரொம்ப இதாக பக்தியாக இருப்பாங்க. இப்போ நம்ம சிவராஜ்குமார்னு இருக்காரு, நம்ம டாக்டர் ராஜ்குமாரோட சன். அவரு நம்பியார் சாமி குரூப்பை கர்நாடகாவிலேருந்து கொண்டு போறாரு. அதே ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு அதே ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணி. நான் போனப்போ கேட்டேன், என்ன சிவன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க? நம்பியார் சாமி ஃபோட்டோ இருக்கு, ராஜ்குமார் சாமி இல்லை நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கர்நாடகா சாமிஸ்லாம் ரொம்ப அந்த ப்ராப்பராக ரொம்ப பயபக்தியாக இருக்காங்க. தமிழ்நாடு எந்த இதுலையும் குறைச்சல் சொல்ல முடியாது. பட் நான் பார்த்ததுல இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா தான் மெயின்னு சொல்லலாம். அவ்வளோ பக்தி இருக்குது. அதுக்கப்புறம் கேரளான்னு சொல்லலாம். ஒரு குருசாமியா உங்களுடைய ரோல் என்னவா இருக்கு சார்? அதிகபட்சமான ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். நம்ம ட்ரூப்பை வழிநடத்தி நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க வந்து என்னங்க நீங்கள் மாலை போட்டுட்டா வந்து இதெல்லாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நல்லா கடைபிடிக்க முடியாதுங்கிறவங்களும் இருப்பாங்க. சுவாமி என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பக்தர்களும் கூட வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்கன்னா, இப்போ எப்படி அப்பா அவர் டைமில் குரூப்பை கொண்டு போனாரோ, அவங்க சுவாமிஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது நான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வண்டியில் ஏறினீங்களா, ட்ரெயினில் போனோமா, எங்கே தங்கணும், என்ன சாப்பிட்டோம், பஸ்ஸை பிடிச்சி மினி பஸ்ஸை பிடிச்சி எங்கே போகணும், எந்த கோயிலுக்கு போகணும், எல்லாமே அதை ஆர்கனைஸ் பண்ணுறது என்னோட வேலை. உங்களுக்கு சபரிமலையோட ரிச்சுவல்ஸு ட்ரெடிஷன்ஸ் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால், மணிகண்டனாக இருக்கும்போது ஐயப்பன் என்ன பண்ணாரு, அது என்னன்னாலும் என்னை கேட்கலாம், நான் சொல்லுவேன். நான் ஒரு வழிகாட்டி, நம்பியார் சாமியோட கைடு மாதிரி. அதனால் இதோட என்னோட ஃபீட்பேக்ல தான் நான் சொல்கிறேன். நிறைய சாமி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. நானும் வேறு குரூப்பில் போயிருக்கேன் சாமி. ஆனால் இங்கே வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாமே ஒரு கைடு டூர் மாதிரி இருக்குது. என்னெல்லாம் நமக்கு நாலேஜ் தேவையோ நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஸோ எப்படி நம்பியார் சாமி அவர் குரூப் கொண்டு போனாரோ அதே மாதிரி தான் நான் நம்பியார் சாமி குரூப்பை இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கேன். அந்த திருமுகம் ஒரு விஷயம் சொல்லணும்ல, நம்ம அத்தனை நாட்கள் விரதம் இருந்து போய் அந்த முகத்தை பார்த்த உடனே ஒரு ஆனந்த கண்ணீர், அப்படியே அவரை வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல. அந்த திருமுகம் என்ன சொல்லும்? ஒவ்வொரு பக்தருக்குமான கேள்வியாக அதை நான் கேட்குறேன். எல்லாரும் எப்படி ஐயப்பனை பார்க்கணும்? முதல்ல சில பேர் ஐயப்பனோட திருமுகம் பார்க்கும்போது எவ்வளோ நேரம் அந்த இதுக்கு முன்னாடி முடியுமோ அங்கே நிற்பாங்க. நம்பியார் சாமி நிறைய வாட்டி அது பார்த்தோன்னே நடந்து போயிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரர் யாருமே தொட மாட்டாங்க. நான் கேட்டேன், அப்பா யாருமே உங்களை போக சொல்லியாப்பா, நாங்கள் அங்கேயே நின்று ஒரு 5 minutes ப்ரே பண்ணிட்டு போகலாமே. அவர் சொல்ல, இல்லை நான் 5 நிமிஷம் இருந்து ஐயப்பனை பார்த்தா மற்றவங்களால பார்க்க முடியாது, அவங்க வெயிட் பண்ணோம். அதனால நான் 2 seconds பார்த்துட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து நான் ஜபத்தில் இருப்பேன். அவர் மைண்டில் இருப்பார், மற்றவங்க பார்த்துட்டு போட்டோன்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. சில பேர் நினைப்பாங்க, சரி நான் ஒரு 2 minutes இருந்தேன், ஒரு 10 seconds இருந்தேன், எதுக்கு நீங்கள் இருக்கிறனால மற்றவங்கள பார்க்க முடியல. ஸோ அவர் திரும்பவும் பார்த்து நீங்கள் 1 second பார்த்தாலும் போதுங்க. பார்த்துட்டு அப்படியே மனசில் வச்சுட்டு ஒரு சைடில் போய் நீங்கள் ப்ரே பண்ணுங்க, அதே போதும். நீங்கள் ஐயப்பன் மேலே அவ்வளோ ஒரு தீவிர பக்தி, கிட்டத்தட்ட ஐயப்பனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் பாதி விஷயங்களை வந்து அவர் விட்டு கொடுத்தவர், ஐயப்பனுக்காகவே வாழ்க்கையில் வாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஐயாவால் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சீக்கிரமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா குடும்பத்துக்குள்ளே? அவர் ஒரு வாட்டி ஆக்சுவலாக அவர் 89 years இருக்கும்போது என்னோட மிஸ்ஸஸை பார்த்துட்டு அவங்க குருசாமான் சொல்லியிருக்காங்க, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. யாருக்கும் தெரியாது.
ஓகே. நான் கேட்டு இல்லைம்மா எப்படிம்மா ஃபேஸை பார்த்து அவர் சொல்கிறாரு இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்னமோ அவங்களுக்குள்ளார ஒரு இது இருந்திருக்கு ஒரு டிவினிட்டி இருந்திருக்கு அண்ட் அந்த மாதிரி நிறைய இது அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அதனால் ஸோ நானே நம்பலை சொன்னேன் இல்லை சான்ஸே இல்லைன்னு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது தெரியுது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்னு ஸோ என்னமோ ஒரு ஞான திருஷ்டியோ என்னமோ அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு அந்த டிவினிட்டினால அவருக்கு எப்பவுமே அந்த பவர் இருந்திருக்கு அண்ட் அவர் இறந்த பிறகும் ஒரு நாள் ஸ்னேகாமா அவங்க ரூமில் அவங்க அந்த டைமில் அவங்களோட சிஸ்டர்ல அவங்களும் இருந்திருக்காங்க அவங்க தனியாக இல்லை இன்னொரு ஆள் இருந்திருக்காங்க வெளிச்சத்தில் ஒரு 12 மணிக்கு காலையில் டக்குன்னு எங்கே பார்த்தாலும் ஒரு லைட் அப்படி இப்படி இப்படி போகுது யாரோ தேடுற மாதிரி ஒரு லைட் போச்சு அவங்க பயந்தாங்க அவங்க சிஸ்டர்லாம் அப்புறம் அம்மா லெட்டர் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு என்னமோ அப்போவே வந்த மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் வீக் தான் அவர் இறந்து போனார் என்னமோ ஒரு சைன் ஒரு சிம்பிள் காட்டுற மாதிரி தான் இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்துட்டு இது ஒரு இன்டர்வியூ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் ஏன்னா சில இதில் சொன்னால் அவங்க ஒரு ஃபேத் பேஸ்டிங் அவங்க நம்பவும் மாட்டாங்க அண்ட் அது நான் சொன்னேன் அம்மாட்ட டெஃபினட்டாக அது அப்பாவாக தான் இருக்கும் அவர் வந்து ஒரு இது மாதிரி சொல்கிறாரு சரி நான் இருக்கேன் நான் எங்கேயும் போகல ஸோ நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? ஆமாங்க நானும் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் மலைக்கு போகும்போது அவர் கூட நான் மலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஐயப்பனோட இது சிலையை பார்க்கும்போது அப்படியே ஒரு வைப்ரேஷன் மாதிரி தோணிச்சு நான் அப்பா சொன்னேன் இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகுதுப்பா பாடி அப்போ என் 12 வயசு அந்த பக்தினால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு ஸோ அப்பாவோட நான் ஒரு 1000th ஒரு மேன் இல்லை ஆனால் அந்த சில டைம்ஸில் அந்த மாதிரி எனக்கும் அந்த ஃபீலாக இருக்குது ஸோ அது அப்பாவோட இதனால தான் சொல்லலாம் லைட் வந்தது காலையில் 12 மணிக்கு அந்த அவங்க ஸ்னேகாமா வந்திருக்காங்க அவங்களோட சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க தனியாக இருந்தாலும் சொல்லலாம் இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு நம்பவே முடியாது என்னடா லைட்டு போது எனக்கு பயம் வந்துருச்சு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விஷயத்த அப்போ நம்ம கூட இருக்காங்க இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிற சில டைம் நினைப்பேன் சார் அந்த ஆக்சிடென்ட் நான் செத்தே போயிருந்தோம் ஸோ அதை நினைப்பேன் சரி அப்பா இருக்காங்களா அவரோட இதனால தான் நான் ஏன்னா என் பொண்ணுக்கு அப்போது 4 வயசு இருக்கும்போது அவள் என்கிட்ட வந்து நான் பைக்கில் தான் போவேன் நான் வேலைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் அவள் சொல்லுவான் என்கிட்ட அப்பா நீங்கள் பைக்கில் போகிறீங்கப்பா நீங்கள் போனீங்கன்னா திரும்பி வர மாட்டீங்கன்னு அம்மா ஸ்னேகம்மா கேட்டாங்க என்னடி அப்படி பேசுகிற அப்பா போகிறாங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா பொண்ணுக்கு 4 வயசு தான் அது ஒன்று தியா நம்பியா இருக்கு அப்படியே என்னமோ அவக்குள்ளால என்னமோ எனக்கு என்னன்னா அது குருசாமி தான் அவள் பாடியிலேருந்து பேசுகிற மாதிரி நீ போகாத நீ திரும்பி வர எந்த சின்ன பொண்ணு அந்த மாதிரி பேச மாட்டான் சொன்ன மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நான் உயிர் பொழைச்சதே அவக்குள்ளே இருந்தால் அந்த அப்பாவோட ஆத்மானால தான் நான் பொழைச்சிருக்கேன்னு நான் இப்போ கூட நான் நம்புகிறேங்க ஸோ அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி இது நடந்திருக்கு நான் கண்ணால் பார்த்தது தான் அம்மாவே பயந்துருக்காங்க சொன்னேன் தியா அந்த மாதிரிலாம் பேசாதம்மா அப்பா வேலைக்கு போகும்போது பைக்கில் போகும்போது நீ திரும்பி வரமாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி சம்பவம் நடந்தது அண்ட் மேபி பிகாஸ் ஆஃப் நம்பியார் சாமி தான் நான் உயிரே படைச்சிருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் வந்து ஐயப்பன் பற்றியும் நம்பியார் சுவாமிகள் அவர்கள் பற்றியும் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் ஐயா கிட்ட இருந்தப்பனா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட்.